குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். போன வீடியோவில் பார்த்தோம் நம்ம எதை பார்த்தோன்னா காஸ்ட் ஷீட்டுடைய ஃபார்மட் பார்த்தோம். அந்த காஸ்ட் ஷீட் வச்சு இப்போ நம்ம ப்ராப்ளம் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், the following data are extracted from the books of the Bhavan Kishore for year 2007. ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல், க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல், இது எல்லாமே எக்ஸ்பென்சஸ். என்னென்ன எக்ஸ்பென்சஸ்னாக்கா பிரேம் காஸ்ட் எக்ஸ்பென்சஸ், ஒர்க் காஸ்ட்டு, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், காஸ்ட் ஆஃப் சேல்ஸ், அது தேவையான எக்ஸ்பென்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கான். கீழே கொடுத்துருக்கான். கீழே என்ன கொடுத்துருக்கான்னா, த மேனேஜிங் டைரக்டர் இஸ் ரெமுனரேஷன் இஸ் அலோகேட்டட் ₹4,000, ஃபேக்ட்ரி 2,000, to the office 6,000, to the selling department. From the above information, find out prime cost, work cost, cost of production, cost of sales, net profit. From the above information, find out prime cost, work cost, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். என்னென்ன கண்டுபிடிக்க சொல்லிக்கிறாங்கன்னா, பிரேம் காஸ்ட் கண்டுபிடிக்கணும், ஒர்க் காஸ்ட் கண்டுபிடிக்கணும், காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கண்டுபிடிக்கணும், காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கண்டுபிடிக்கணும், நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். இது எப்படிலாம் கண்டுபிடிக்க நான் ஃபார்மேட் கொடுத்துருக்கேன். திரும்ப ஃபார்முலா சொல்கிறேன். இந்த பிரேம் காஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ப்ரொடக்ஷன் பண்ணுற அனைத்து எக்ஸ்பென்சஸுமே பிரேம் காஸ்ட். என்னென்ன ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்கனாக்கா, ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சர்ஸ்னால் பிரேம் காஸ்ட்னா டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர், டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், இது எல்லாமே பிரேம் காஸ்ட்னு சொல்கிறோம். ஒர்க் காஸ்ட்னா, ஒர்க் காஸ்ட்னா ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்ஸ் எல்லாமே ஒர்க் காஸ்ட். ஒரு ப்ரொடக்ஷன் பண்ண வேணும்னா நமக்கு ஃபேக்ட்ரி தேவைப்படுகிறது. ஸோ ஃபேக்ட்ரி நமக்கு ரெண்ட்டு பே பண்ணோம். அந்த ரெண்ட்டு பே பண்ணால் நம்ம ஒரு மிஷினை வாங்கினா அந்த மிஷினிலிருந்து ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸு, டெப்ரிசியேஷன் ஆஃப் பிளான்ட் மிஷினரி, ஃபேக்ட்ரி ஸ்டேஷனரி, இன்சூரன்ஸ் பாலிசி, இது எல்லாமே ஒரு ஃபேக்ட்ரி நடக்கிற அனைத்து எக்ஸ்பென்ஸ், இது எல்லாமே நடக்கிறது தான் ஒர்க் காஸ்ட்னு சொல்கிறோம். அடுத்தது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனாக இந்த ப்ரொடக்ஷன் சப்போர்ட் பண்ணுறது எல்லாமே ஒரு ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்கள் சொல்கிறோம். இந்த ப்ரொடக்ஷன் சப்போர்ட் பண்ணுறது எல்லாமே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்ஸாக இருக்குது. ஒரு கம்பெனி ரன் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா விதமான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் தான் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். அது என்னென்ன சொல்லணும், ஆஃபீஸ் ரெண்ட்டு, ஆஃபீஸ் லைட்டிங், ஆஃபீஸ் ஸ்டேஷ்னரி, ஆஃபீஸ் ஃபர்னிச்சர் டெப்ரிசியேஷன், ஆஃபீஸ் சேலரி, லீகல் சார்ஜஸ், பேங்க் சார்ஜஸ், ஆஃபீஸ் கிளீனிங், இது எல்லாமே ஒரு ஆஃபீஸ் இருக்கிற அனைத்து எக்ஸ்பென்சஸ் பார்க்குறது தான் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். அடுத்தது காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்னால் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட் பார்க்குறோம். என்னென்ன செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்னா, இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம். அந்த ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணதை நம்ம கஸ்டமருக்கு நம்ம ரீச் ஆகணும். அப்படி ரீச் பண்ணோன்னா நம்ம செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம மீட் பண்ணி தான் ஆகணும். என்னென்ன செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு எக்ஸ்பென்ஸ் இருக்குன்னா, அது சேல்ஸாக இருக்கலாம், சேல்ஸ்மேனாக இருக்கலாம், இல்லை சேல்ஸ்மேன் கொடுக்குற சேலரியாக இருக்கலாம், இல்லை சேல்ஸ் கமிஷனாக இருக்கலாம், இல்லை ஷோரூம் ரெண்ட்டாக இருக்கலாம், இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம், இல்லை சேல்ஸ் ஆஃபீஸ் ரெண்ட்டாக இருக்கலாம், ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ், கேரேஜ் அவுட்வர்ட்ஸ், இது எல்லாமே செல்லிங்கான எக்ஸ்பென்ஸ். இது எல்லாமே பார்த்தோன்னா காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்லேருந்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸை லெஸ் பண்ணால் வில் கெட்ஸ் ப்ராஃபிட். சேல்ஸ்லேருந்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸை லெஸ் பண்ணால் வர ஆன்சர் என்னன்னாக்கா உங்களுக்கு ப்ராஃபிட். இதுதான் காஸ்ட் ஷீட் பார்க்குறோம். இந்த காஸ்ட் ஷீட்ன்றது வேரியஸ்ட்டு ஸ்டேஜில் பார்க்குறோம். ஒன்று பிரேம் காஸ்ட்டு, ஒர்க் காஸ்ட்டு, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், காஸ்ட் ஆஃப் சேல்ஸ், நெட் ப்ராஃபிட். திரும்ப சொல்கிறேன், பிரேம் காஸ்ட்னால் ஒரு ப்ரொடக்ஷன் பண்ண தேவையான மேனுஃபேக்சர் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே பிரேம் காஸ்ட். ஒர்க் காஸ்ட்னா ஃபேக்ட்ரி நடக்கிற அனைத்து எக்ஸ்பென்ஸ் எல்லாமே ஒர்க் காஸ்ட். காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனா ஒரு ஆஃபீஸ் நடக்கிற அனைத்து எக்ஸ்பென்ஸ் எல்லாமே காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்னா செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ப்ராப்ளத்தை வச்சு நம்ம ஒரு சொல்யூஷன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்கணும், காஸ்ட் ஷீட் ஆஃப் பவன் கிஷோர் ஃபார் இயர் ended as on 31 December. அவன் நேம் மென்ஷன் பண்ணியிருக்கோம், எந்த இயர் கொடுத்துருப்பான். அப்போ என்ன பண்ணோம், அவங்களுடைய யாருடைய காஸ்ட் ஷீட் பார்க்குறோம், அவங்களுடைய எந்த இயரில் முடிக்கிறான்னு ஃபஸ்ட்டு பார்க்குறோம். பர்டிகுலர்ஸ் ருப்பீஸ் கொடுக்குறான். என்ன கொடுத்துருக்கான்னா, சின்ன ஒரு கால்குலேஷன் பார்ப்போம். கொஷினை பொறுத்தளவு ஒரு என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்கன்னா, ஒரு 3 அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல், க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல், அது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. இன்னொன்று என்ன கொடுத்துருப்பானாக்கா, ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ், க்ளோசிங் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ். இன்னொரு அட்ஜஸ்ட்மெண்ட்னாக்கா ஓப்பனிங் ஃபினிஷ் குட்ஸ், க்ளோசிங் ஃபினிஷ் குட்ஸ். இது எல்லாமே எங்கெங்கே வரும்னா, ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல், க்ளோசிங் ஸ்டாக் ரா மெட்டீரியல் கொடுத்தாங்கன்னா அது கால்குலேட் ஆஃப் ரா மெட்டீரியல் கண்டுபிடிக்கணும். அது ஒரு ஃபார்மெட். ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் எங்கே கண்டுபிடிக்கணும்னா, அந்த ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்ஸில் போயிட்டு ஒர்க் இன் ப்ரோக்ரஸ், ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் ஆட் பண்ணணும், க்ளோசிங் ஒர்க் இன் ப்ரோக்ரஸை லெஸ் பண்ணணும். அதே போல்
ஓப்பனிங் ஃபினிஷ் குட்ஸ் எங்கே போகணுன்னாக்கா இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்ஸில் போயிட்டு ஓப்பனிங் ஃபினிஷ் குட்ஸை ஆட் பண்ணணும், க்ளோசிங் ஃபினிஷ் குட்ஸை லெஸ் பண்ணணும். இப்போ இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல், க்ளோசிங் ஸ்டாக் ரா மெட்டீரியல் கொடுத்துருக்கான். அப்போ ஓப்பனிங் ஸ்டாக் ரா மெட்டீரியல் 25,000 ஆட் பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் 85,000. ஓப்பனிங் ஸ்டாக் ரா மெட்டீரியல் கூட பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் ஆட் பண்ணி போட்டால் ருபீஸ் 1,10,000. அது கூட ஆட் பண்ணும் கேரேஜ் அவுட் பஸ் 5,000. அப்போ ஆட் பண்ணி போட்டால் 1,15,000. இது கூட என்ன லெஸ் பண்ணால் க்ளோசிங் ஸ்டாக் ரா மெட்டீரியல் லெஸ் பண்ணால் 4,000. அப்போ வர ஆன்சர் உனக்கு ரா மெட்டீரியல் கன்சியூம் 75,000. இந்த 75,000 தான் நம்ம நம்ம எடுத்துக்கணும் ரா மெட்டீரியல். அப்போ டைரக்ட் ரா மெட்டீரியல் 75,000, வேஜஸ் டைரக்ட் 75,000, அதர் டைரக்ட் சார்ஜஸ் 15,000 ஆட் பண்ணி போட்டால் 1,65,000 தான் ஃப்ரேம் காஸ்ட். நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணுறோம் ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட். ஃபேக்ட்ரி சம்மந்தமாக இருக்கிற எக்ஸ்பென்ஸ் எல்லாமே ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் நம்ம ஆட் பண்ணுறோம். அப்படி ஃபேக்ட்ரி சம்மந்தமாக என்னென்ன எக்ஸ்பென்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா ரெண்ட்டு கொடுத்துருக்கான், இன்டைரக்ட் கன்ஸ்யூமேஷன் இன்டீரியல், டெப்ரிசியேஷன் பிளானட், அதர் ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ், வேஜஸ் இன்டைரக்ட், மேனேஜர் டேரக்ட் சேலரி. இது எல்லாமே ஆட் பண்ணால் 26,700. இது கூட ஆட் பண்ணி போட்டால் 1,91,700. இதுதான் ஒர்க் காஸ்ட். இது எல்லாமே குமுலேட்டிவ் ஃபிகர்ஸ் தான் கண்டுபிடிச்சி. இது எல்லாமே குமுலேட்டிவ்னு கூட்டினா ஒரு தவிர எதுவுமே லெஸ் பண்ணக்கூடாது. அடுத்தது ஆட் பண்ணுறோம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்னா ஆஃபீஸில் இருக்கிற அனைத்து எக்ஸ்பென்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே ஆட் பண்ணி போகணும். அப்படி இந்த கொஷினில் என்னென்ன ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா ரெண்ட்டு, டெப்ரிசியேஷன் ஃபர்னிச்சர், சேலரி ஆஃபீஸ், அதர் ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ், மேனேஜிங் டேட் ரெம்யூனரேஷன். இது எல்லாமே ஆட் பண்ணி போட்டால் 6,000. 1,91,700ல் 6,000 ஆட் பண்ணால் 1,97,700 தான் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். இது கூட என்ன பண்ணால் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட் எல்லாமே ஆட் பண்ணும். செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட் எக்ஸ்பென்ஸ் என்னென்னு கொடுத்துருக்கேன்னா சேலரி சேல்ஸ்மேன், மேனேஜர் டேட்டா சேலரி, அதர் செல்லிங் எக்ஸ்பென்சஸ், ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ், கேரேஜ் அவுட்வர்ட்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட். இது எல்லாமே ஆட் பண்ணி போட்டால் 13,100. இது கூட ஆட் பண்ணி போட்டால் 2,10,800. எவ்வளோ ப்ராஃபிட் சேல்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா 2,50,000 கொடுத்துருக்கான். சேல்ஸ்லேருந்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் எவ்வளோ 2,10,800. சேல்ஸ்லேருந்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்லேருந்து லெஸ் பண்ணால் 39,200 தான் உனக்கு ப்ராஃபிட். இப்படி தான் நீ காஸ்ட் ஷீட்டை போடணும். ஃபஸ்ட்டு ஃப்ரேம் காஸ்ட் போடணும், ரெண்டாவது ஒர்க் காஸ்ட் போடணும், தேர்டு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் போடணும், அடுத்தது காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் போடணும். சேல்ஸ்லேருந்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் லெஸ் பண்ணால் ப்ராஃபிட். என்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்பாங்கன்னா ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல், க்ளோசிங் ஸ்டாக் ரா மெட்டீரியல் அண்ட் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ், ஓப்பனிங் ஃபினிஷ் குட்ஸ்னா ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்லாம் இங்கே போகணும். ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் ப்ளஸ் பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் ரா மெட்டீரியல். அடுத்தது ஒர்க் இன் ப்ரோக்ரஸ்லாம் ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்ஸில் போய்ட்டு ஓப்பனிங் ஆட் பண்ணணும், ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் ஆட் பண்ணணும், க்ளோசிங் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் லெஸ் பண்ணணும். ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ் குட்ஸ்னால் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்ஸில் போய்ட்டு ஓப்பனிங் ஃபினிஷ் குட்ஸை ஆட் பண்ணணும், க்ளோசிங் ஃபினிஷ் குட்ஸை லெஸ் பண்ணணும். வேறு எந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வராது. இதுதான் காஸ்ட் ஷீட். இப்படி தான் என்ன பண்ணணும், சம்ம அப்ளை பண்ணணும். உங்களுக்கு எல்லாமே நான் என்ன பண்ணுறேன்னா கொஸ்டின் எல்லாமே உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். எதாவது டவுட்டாக இருந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கேளுங்கள். தேங்க்யூ.